அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் முபாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم اهدنا وعافنا وارزقنا وجبرنا بالاعمال الصالحه. جزا الله سيدنا ونبينا حبيبنا مولانا مرشدنا محمد رسول الله صلى الله عليه واله وصحبه وسلم. اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذنة عرشه ومداد كلماته. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிضா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அம்மா பஅத். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ அம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத கிதாபியா வலம் அதரி மா ஹிசாபியா யா லைத்தஹா கானத்தில் காதியா மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா ஹுதூஹு ஃபகுல்லூஹ் சும்மல் ஜஹீம சல்லு சும்ம ஃபீ சில்சிலத்தின் ذرعها 70 ذراعا فاسلكوه இன்னஹு கானு லா யுமினு பில்லாஹில் அஸீம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவுக. சாந்தியும் சமாதானமும் சர்வரே காயினாத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னாரின் குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், கிளையார்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஹ்சினீன்கள், நம்முடைய பெற்றோர், உற்றார், உறவினர் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சுபசோபனமும் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாத்தும் அவர்களுடைய பரிசுத்தமான உம்மஹாத்துல் முஃமினீன் மாநபியின் மனைவிமார்களாகிய நம்முடைய தாய்மார்கள், சத்தியசீலர்கள், சஹாபாக்கள் அனைவர்களுடைய துஆவும் அனைவர்களுடைய நற்பார்வையும் நம் அனைவர்களின் மீதும் உண்டாகுவதுடன் நம்முடைய பெற்றோர், உற்றார், உறவினர், பிள்ளை, குட்டி, பேரம்பேத்தி அனைவரும் சாந்தி சமாதானத்தோடு, ஆண் பெண் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு தக்க பாதுகாப்பையும் ஹலாலான உணவு, உடை, வாழ்க்கை சம்பாத்தியத்தையும் ஈமானில் அஞ்சா நெஞ்சத்தோடு சத்திய பாதையிலே செல்வதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை நம்முடைய வாரிசுக்கும் அல்லாஹ் கியாம நாள் நொடி வரை அல்லாஹ் தந்தல்வானாக. எல்லா நலமும் வளமும் பெற்று புனிதமான இந்த ரமலானில் நாம் அல்லாஹ்வினுடைய முப்பெரும் ரஹ்மத்துக்களை அடையக்கூடிய ஒரு அருள் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, மூமினீன் மூமினாத்துக்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்மிலிருந்து கடத்தி 24வது நோன்பில்
இத்துக்கும் மினன் நீரான் என்று சொல்லக்கூடிய நாட்களில் அல்லாஹ் நம்மளை அமரச் செய்திருக்கின்றார். நம்முடைய அனைத்து விதமான குறுகிய எண்ணங்களையும் கெட்ட எண்ணங்களையும் குஃப்ரான பேச்சுக்களையும் வாழ்வையும் ஷிருக்கான வாழ்வையும் பேச்சுக்களையும் அனைத்து கெடுதிகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மளை பரிசுத்தப்படுத்துவானாக. ஈமான் என்னும் ஹிதாயத்தில் நிரந்தரமாக ஹுதன் லில் முத்தகீன் என்னும் அந்த தன்மையை அடையக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஈமானை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மனிதர்கள் ஹிதாயத்தாக வெற்றி பெற்று வாழ வேண்டும் என்ற கடமைகளை அல்லாஹ் கடமையாக்கினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மூலமாக நமக்கு வேத கிரந்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புனிதமான திருவாய் மலர்வதால் ஹதீஸையும் செயல் திட்டத்தின் கீழ் வணக்க வழிபாடுகளின் அறிகுறிகளையும் அல்லாஹ் நமக்கு தெளிவாக ஆக்கி தந்தான். ஆனால் நம்மிலே அநேகர்கள் அகம்பாவம் கொண்டவர்களாக அடாதுடியின் கீழ் நாம் நமது பாவத்தை கழிக்கக்கூடிய அகம்பாவமுடைய மக்களாக இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வர்றோம். என்னை அடிக்க யார் உண்டு, நான் தான் நல்லவன், என்னிடத்தில் எல்லாம் உண்டு என்றெல்லாம் கர்ஜித்து கொண்டிருக்கின்ற காட்டு மிருகங்களை போன்று இன்றைக்கு நமது வாழ்வுகள் அமைந்திருக்கின்றது. கண்டது காட்சி கொண்டது கோலம் என்ற அடிப்படையிலே நமது வாழ்வுகளை இன்றைக்கு நாம் அமைத்து கொண்டிருக்கோம். அல்லாஹ்வின் மீது அவனுடைய ரசூலின் மீது சொன்ன சொல்லின் மீது நம்பிக்கை நமக்கு மிக மிக அரிதாக இருக்கு. நாம் உயர்வான நிலைகளை அடைவதற்குத்தான் ஒரு நாள் 2 நாள் அல்ல, பிராக்டிக்கலின் மூலமாக வாழ்ந்து காட்டிய குர்ஆனை நமக்கு 23 ஆண்டுகள் இறக்குனான்லாம். சுப்ஹானல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், மாஷா அல்லாஹ். இந்த 23 ஆண்டுகள் இந்த குர்ஆனை முடிப்பதற்கு, இறக்கி முடிப்பதற்கு 23 ஆண்டுகள் முடிந்தது. அப்போ இந்த குர்ஆன் எந்த அளவிற்கு உயர்வானது, உயர்வை தரக்கூடியது, நமக்கு வெற்றியின் பக்கம் எளிதாக வழிகாட்டக்கூடியது என்பதை இங்கு நாம் உணரணும். இவர்கள் தவறும்போது தான் அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை என்னும் ஒரு வழியையே அல்லாஹ் ஏற்படுத்திட்டான். நல்லவர்களுக்கு சுவனமும் அல்லாதவர்களுக்கு நரகமும் அல்லாஹ் ஏற்படுத்திட்டான். நரகம் இருக்க அது குமுறக்கூடிய தண்டனைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த நெருப்பை நாம் கற்பனைகளால் கூட நினைத்து பார்க்க முடியாத ஜுவாலை உஷ்ணம் கரித்தல் நம்மை நாசப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உடையவை. அந்த நிலைகளில் இந்த நரகத்தை அல்லாஹ் தயார் செஞ்சு வச்சுருக்கான். இது வரைக்கும் மாலம் யுகர்கிர், சக்கராத்துடைய கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்மள்கிட்ட அல்லாஹ் தௌபாவை எதிர்பார்க்குறான். நாம் நல்ல வேலைகள் செய்ய மாட்டோமா, நல்லதை நாம் செயல்படுத்த மாட்டோமா என்று அல்லாஹ் அவனுக்கு அந்த மக்ஃபிரத்துடைய வாசலை திறந்து வச்சிருக்கான். அந்த தொண்டைக்கும் நெஞ்சுக்கும் சக்ராத் இழுக்கும்போது அவைகளெல்லாம் இழுத்து பூட்டப்படுகின்றது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம மீது அல்லாஹ் அருகமுர் ராஹிமீன் இருகம் நாவாக இருக்கான் நம்ம மேலே. நாம் அதை உதாசீனப்படுத்தியவர்களாக, அவைகளை நாம் சரியான முறையில் கொண்டு செலுத்தாதவர்களாக இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். கடமை என்றால் திட்டம், அல்லாஹ்வுடைய திட்டம்.
இந்த அல்லாஹ்வுடைய திட்டத்தை நாம் எடுத்து நடப்பதற்கு நாம் உதாசீனப்படுத்தக்கூடிய நிலைகள் அதிகமாக ஆயிடுச்சு. அகம்பாவம், ஆணவம், அழிச்சாட்டியம், சம்பாத்தியம், உலகப் பொருள், அந்த உலகப் பொருளை கொண்டு தானும் தன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கக்கூடிய நிலை, இவைகளெல்லாம் அதிகமாக ஆனதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு மிக தெளிவாக குர்ஆனில் சொல்லிட்டான், ஃபத்தபிஉ மில்லத அபீக்கும், உங்களுடைய தந்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னான்ல. அப்போ அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நிலைகள் இன்றைக்கி எங்கே இருக்கு? நாம் எத்தனை பேர் இந்த மார்க்கத்தை பின்பற்றோம்? அந்த மார்க்கத்தை கற்றுணர்ந்து அதில் உண்டான கடமைகளை நாம் எடுத்து நடப்பதற்குண்டான நிலைகள் நம்மிடத்தில் இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை குறிப்பிடும்போது அம்மா மன் ஊத்திய கிதாபஹு, யாருடைய வலது கை இடது கையில் அல்லாஹ் அவனுடைய பட்டோலையை கொடுத்தானோ, பிஷிமாலி இடது கையில் பட்டோலையை கொடுத்தானோ, ஃபயகூலு அவன் சொல்லுவான், யா லைத்தனி இளம் ஊத்த கிதாபியா, எனக்கு கிதாபு எனக்கு வலது கையில் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டாமா, இடது கையில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு அவன் கேட்குறான். வலம் அதிரி மா ஹிசாபியா, என்னுடைய நிலைகளை யாரும் அறிய முடியாது. அப்போ என்னுடைய நிலையை யாரும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது, நினைவுக்கு கொண்டு வர முடியாது. யா லைத்தஹா காணத்தில் காதியா, எனக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வந்திருக்கணுமே, வரலையே என்று அவன் கூப்பிடுவான். அப்போ நினைப்பான், மா அகுனா அன்னி மாலியா, என்னுடைய செல்வங்கள் சம்பாதித்து வைத்ததெல்லாம் சேர்த்து வைத்ததெல்லாம் எனக்கு பிரயோஜனமற்றதாக ஆகிவிட்டதே, உலகமும் மனைவி மக்களும் எனக்கு கை கொடுக்கவில்லையே, வெற்றியாக ஆகவில்லையே என்று கை சேதப்படுவான் நரகவாதி. ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய சம்பாதித்த பொருளின் மூலமாக நான் ஆட்சி செய்தவர்களெல்லாம் ஆதாரமற்று அழிந்து விட்டது என்று இந்த நரகவாதி நரகம் கிடைத்ததற்கு பிறகு அங்கே போய் குமுறுவான். அப்போ அல்லாஹ் மலக்குகளை பார்த்து சொல்கிறான், ஹுதூஹு, மலக்குகளை அவனை பிடிங்க, ஃபகுல்லுஹு, அவனை முகம் குப்புற அடித்து ஃபுட்பால் மாதிரி நரகத்தில் தள்ளுங்க, சும்மல் ஜஹீம சல்லு, வேகமாக அவனை பிடிச்சி தள்ளிடுங்க, நரகத்தில் பிடிச்சி அவனை வேகமாக ஃபுட்பால் மாதிரி அடித்து நரகத்தை தள்ளுங்க. அல்லாஹ் சொல்கிறான், சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்ஹா, அவன் செய்த பாவச்சுமைக்காக 70 முழ நரக செப்பு சங்கிலியை அவனை சுற்றி கட்டிவிடுங்க. ஃபஸ்லுக்கு, கெட்டி அவனை உள்ள தள்ளுங்கன்றான்லாம். சாதாரணமாக அந்த நரகத்தின் ஜுவாலைகள் உஷ்ணங்கள் கூட நம்மால் தாங்க முடியாது. 70 முழ செப்பு நரகம் அப்படின்னு சொன்னால் அந்த செம்பினால் செய்யப்பட்டது. ஆடை அறுத்து போட்டு தேக்ஷாவில் ஆக்குறோம், மாடை அறுத்து போட்டு ஆக்குறோம், கோழி அறுத்து போட்டு ஆக்குறோம். உயிரினங்களை எப்படி வேக வச்சு ரசித்து நாம் ருசித்து திங்கிறோமோ அந்த மாதிரி நரகம் நம்முடைய மாமிசத்தை, ஊனை, நம்முடைய உடம்பில் உண்டான வெளி உள் அனைத்து உறுப்புகளையும் கரித்து நாசப்படுத்தி சுவைக்கும். அதனால தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு இந்த 3வது பத்தில் ஒரு அருள் கொடுத்தான். அல்லாஹும் ஆத்திக்னா மினன் நார் வத்ஹில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், கொடூர எரிக்கின்ற நரக நெருப்பிலிருந்து யா அல்லாஹ் எங்களுக்கு நீ ஜன்னத்தை கொடு, இதிலிருந்து விடுதலையாக்குன்னு கேட்கும்படியாக சொல்லி கொடுத்தான். நாம் அல்லாஹ் சொல்கிறதுக்கு எகென்ஸ்டாக தானே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். வாழ்வின் தரங்கள் உலகத்தில் எவ்வளோதான் நேரங்கள் கிடைத்தாலும், பொருள் இருந்தாலும், நமக்கு வசதி இருந்தாலும், அந்த நிலைகளை போதுமாக்கி கொள்ளக்கூடிய நிலை, அல்லாஹ் ரசூலுடைய வழியில் ஏழை எளியோருக்கு கொடுக்கக்கூடிய நிலைகள் நம்மிடத்தை இறுக்கத்தனமாக ஆகிவிட்டது.
அப்படி ஆனதுனால தான் அல்லாவை நம்பாத ரசூலை நம்பாதனால தான் சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா சபஊன திராஆ 70 முறை அந்த சங்கிலியை அவனை சுற்றி பிணைங்க. 70 முறை நம்ம கையினால், அது நரகத்தில் செப்பு சங்கிலியால், செம்பு பாத்திரம் இருக்கே அந்த மாதிரி நரக செம்பு சங்கிலியால் இவனை சுற்றி 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 பேக்கிங் செய்யப்படும், ஒரு பார்சல் மாதிரி. அந்த 70 முறை சங்கிலியை ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க. நம்ம உடம்புல சுற்றுனா எவ்வளோ நம்மளுடைய உடம்புல அதில் இடம் இருக்கும். எஞ்சான் உடம்பில் சிரசே பிரதானம் என்பதை போன்று அனைத்திலையும் பார்சல் பண்ணிடுவாங்க, கொரியர் பண்ணுற மாதிரி அடித்து அவனை ஃபுட்பால் மாதிரி குண்டிக்கு பின்னால் வச்சு ஒரு விடுவாங்க. மலக்குகள் நச்சுன்னு போய் விழுவான். யா வைலா யா வைலா என்று கத்துவான். எனக்கு வந்த கேடு, நான் நரகத்தை விழுந்துட்டேனே, என்னை நரம்பு செங்கிலி சுற்றி இருக்கே. அப்போ அந்த சங்கிலி இருந்து இவன் கலர முடியாது. எப்படி ஒரு ஆடு பிரியாணி ஆக்க கொண்டு வந்து நம்ம கட்டி ஒரு 4-5 ஆடை கொண்டாந்து வீட்டில் வச்சுட்டு அது வரைக்கும் தீனியை போட்டு பாவம் பாவம் பாவம்டுவோம். அறுக்க போகும்போது எல்லாம் தனித்தனியாக போய் குடல்லேருந்து சாணியை பீச்சி எல்லாம் கழுவி கிழுவி இது ஒரு வகையான சால்னாக்கு போகும், ஈரல் பூரா பொறிக்க போகும், கறி பூரா பிரியாணிக்கு போயிடும். சூப்பருங்கன்றான். அதில் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் கூட வரல, லக்கல் ஹம்து வலக்க சுக்கூரும் வரல. சேர்த்து சொல்கிறான் சூப்பர் 1ஆம் நம்பர் பிரியாணின்றான். அப்போ இது சொல்கிறவனுக்கு சூப்பராக 70 முறை நரகச்சங்கிலிகள் அங்கே தயார் செய்ய வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு உணவை திங்கும்போது அல்லாஹ்வுடைய நினைவில்லை, ரசூலுடைய நினைவில்லை, அவன் கொடுத்த நேமத்துக்கு நன்றி இல்லை. அல்லாஹ் சொல்கிறான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வ இன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வ இன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நான் தரக்கூடிய பொருளுக்கு பெற்றுக்கொண்டு நீங்கள் நன்றி செய்தால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன், நிராகரித்தால் உங்களை நான் சுக்கு நூறாக ஆக்கிடுவேன்ட்டான். அப்போ அவனுடைய அந்த எச்சரிக்கை, அவனுடைய அந்த நம்மை பார்த்து சொல்லக்கூடிய அந்த உபதேசம் எவ்வாறு அமைகின்றது என்பதை நாம் இங்கு சிந்திப்பதற்கு கூட நேரம் இல்லை என்ற போதுதான் 70 முறை நரகச்சங்கிலியால் இவனை பிணியப்படுகின்ற பொழுது ஒரு கொரியர் நாம் வாங்குகிறோம் கடையில், அந்த கொரியர் வீட்டுக்கு வந்து சேரக்கூடிய நேரத்தில் அது எப்படி பார்சலாக சுற்றி அட்ரஸ் போட்டு வருதோ அது மாதிரி இவனுடைய அட்ரஸோடு இன்னார் மகன் இன்னார் இன்ன ஊர்லேருந்து இப்படி வந்தால் இவன்ட்டு அமல் இல்லை, எல்லா மலக்குகள் அவனுக்கு சொல்லி எட்டி ஒரு உதப்பாங்க. போய் ஃபுட்பால் மைதானத்தில் விழுந்த மாதிரி நச்சுன்னு போய் விழுவான். அப்போ சொல்லுவான், அல்லாஹ் சொல்கிறான் இன்னஹு கானும் லா யுமினு பில்லாஹில் அலீம். சக்தி வாய்ந்த கண்ணியமான அல்லாஹ்வாகிய என்னையுமே ஈமான் கொள்ளலை, என்னுடைய ஹபீபை ஈமான் கொள்ளலை, நான் கொடுத்த வேதத்தையுமே ஈமான் கொள்ளலை, அதனால் இவனுக்கு இந்த கதின்னு அல்லாஹ் சொல்லுவான். சொல்லிட்டு சொல்கிறான் வலா யஹுல்லு வலா தஆமில் மிஸ்கீன். வறியவருக்கு எளியவருக்கு பசி உள்ளவருக்கு இவன் உணவு தரலை, தானும் கொடுக்கலை, அடுத்தவங்களை கொடுக்கும்படி தூண்டலை. ஆகையினால் இவனுக்கு பல்வேறான நிலை. ஃபலைசலகுல் யோமஹாஹுனாஹமீம். அவன் உடம்புல வடிகின்ற சீல் சலம் துர்நாற்றத்தை அவன் குடிப்பானே தவிர அதை தவிர வேறு எந்த பானமும் உணவும் அவனுக்கு சொர்க்கத்தை கிடையாது. வரா தாமுன் இல்லா மின் ஹுஸ்லீன். சீல் சலம் தான் அவனுடைய உணவு. நரகத்தில் என்ன, இங்கே போய் நம்ம ஆன்லைனில் பதிஞ்சிருப்போம், பென்லைனில் பதிஞ்சிருப்போம். ஆன்லைன் தான் கடை, பென்லைன் தான் பொம்பளை வீட்டில் ஆக்கிறது. நல்லா சூப்பராக எல்லாம் நெய்சோறு ஒரு வகை, பிரியாணி ஒரு வகை, ஜொகல் முகல் பிரியாணி ஒரு வகை, பொரிச்ச ஒரு வகை, எல்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த திண்டை எல்லாத்திலிருந்து வரக்கூடிய ஊழ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே உள்ளடக்கி வச்சு அங்கே போய் நரகத்தை திறந்து விடுறான்ல அந்த மடையை. எப்படி பிளேனில் போகும்போது எல்லாம் ஒன்றுக்குள்ளைக்கு போயிடுவாங்க, குறிப்பிட்ட இடத்துல அந்த பிளேன் அந்த கழிவுகளை வெளியே எடுத்ததோ அது மாதிரி இவனுடைய உடம்புல உண்ண உலகத்தில் மலஞ்சலம் என்ற கழிவை தவிர மற்றதை பூரா உள்ளே வச்சுருப்பான். நரகத்தில் அடித்து தள்ளின பிறகு அவனுக்கு தண்ணி தாமம் அடிக்கும்போது பசிக்க போகும்போது அதைத்தான் அல்லாஹ் இவனுக்கு உணவாக தர்றான். லா யகுலுஹு இல்லல் ஹாத்தியூன். இது யாருடைய உணவுன்னு சொன்னால் மிக பெரும் தாதா குற்றவாளிகளுடைய உணவு.
இந்த தாதா குற்றவாளி யார்? அல்லாஹ்வை ஏற்றுக்கல, ரசூலை ஏற்றுக்கல. அப்படி ஒரு காலம் அல்லாஹ் ரசூலை ஏற்று அவன் இருந்திருந்தால் அதன் வழி நடக்கல அவன். ஆகையினால் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை இந்த நரகம் என்று சொல்கிறான். அந்த நரகத்தின் ஜுவாலைகள் நம்மால் தாங்க முடியாது என்பதற்குத்தான் முதல் 10 ரஹ்மத்தாக, இரண்டாவது 10 இதுக்கும் மினன் நீரானாக, மூன்றாவது 10 இரண்டாவது 10 மக்ஃபிரத்தாக, மூன்றாவது 10 இதுக்கும் மினன் நீரானாக அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். நாம் இந்த நெருப்பின் ஜுவாலைகளை, அல்லாஹ் தரும் தண்டனைகளை, நரகம் ஏற்ற பிறகு மனிதனுக்கு உதவி செய்யாத இந்த உலகத்தில் நரகம் தண்டனை எப்படி நமக்கு உதவி செய்யும்? அங்கே இருக்கக்கூடிய ஜந்துக்கள், விதவிதமான பொருள்கள் நம்மளை தீண்ட ஆரம்பிக்கும் போது இது ஒரு பக்கம் தண்டனை, அது ஒரு பக்கம் தண்டனை, நம்மளால் தாங்க முடியாது. ஒரு சின்ன கல் விரலில் விழுந்தா காலில் என்ன வலி அப்படி அம்மா அப்படின்றோம், அல்லான்னு கூட வரலை. அப்போது நரகத்தை தள்ளி இத்தனை குமுறல்கள் நிறைந்து நமக்கு வரும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமான ரமலான் முதல் 2வது 10 முடிஞ்சு 3வது 10 முடியும் தருவாயில் நம்மை கடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சில தினங்கள் தான் நாம் இந்த ஒற்றைப்படை இரவுகளில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவை மன்னிப்பை கேட்பதோடு நமது வாழ்வை சீர் செய்து கொள்வதற்குண்டான தஸ்பீகள், திக்ருகள், ஃபிக்ருகள். ஏன்னா சக்கராத்தில் வரக்கூடிய தண்டனையை நம்மளால் தாங்க முடியாது. அந்த ரூஹ் எடுக்க போகும்போது உடலையே இந்த பால் பிரஷ் கழுவுறோம் பார்த்தீங்களா, பொம்பளைங்க கழுவுறது, அந்த பிரஷ் மாதிரி தண்டாயத்தை வச்சு அடித்து உரிச்சு எடுக்கக்கூடிய சூழல்கள். நல்லவர்களுக்கு தான் யாயுகன்னம் செல்முத்துமாயின்னா, அல்லாதவருக்கு தண்டனை. அந்த பால் பிரஷை விட்டு கழுவுற மாதிரி நம்மளை விட்டு குடைஞ்சிருவாங்க மலக்குக. இத்தகைய கொடூர தண்டனைகளில் இருந்தும் நரக வேதனைகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவதோடு நாமும் அவைகள் நம்மின் மீது வந்து சொரிந்து விடாமல் அல்லாஹ் ரசூலை அஞ்சி நல்ல வாழ்வு வாழ, ரஹ்மத்து மக்ஃபிரத்தை பெற்றதை போன்று மக்ஃபிரத்தை பெற்று இனி அடுத்தடுத்து மரண காலங்கள் வரை இதுபோன்று பல ரமலான்களை அடைந்து அதில் தீங்கில்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய நியாமத்தை ஏழை எளியோர்களுக்கும் கொடுத்து, வறியவர்களுக்கும் கொடுத்து, பசியாளிகளுக்கும் உடை இல்லாதவர்களுக்கும் கொடுத்து நாம் உயர்வு தர்ஜாவை அடைய முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை உயர்வானவனாக ஆக்குவதோடு நாம் அல்லாஹ் சொன்ன, ரசூல் சொன்ன, நல்லோர்கள் நாதாக்கள் வாழ்ந்து காண்பித்த அந்த வழியில் வாழ்ந்தால் நம்மை எந்த நரகமும் ஒன்றும் செய்ய முடியாது. நரகமே நம்மளை பார்த்து பயப்படும். அப்படிப்பட்ட ஒரு ஈமானின் தன்னம்பிக்கையை எல்லாம் நமக்கு தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.